நண்பர்களே, மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புல 10ஆம் வகுப்பு தரத்துல எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஜூனியர் ஃபெலிப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ப்ராசஸ் சர்வர் போன்ற பணிகளுக்கு இன்டர்வியூக்கான அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான சந்தேகங்கள் எல்லாருக்குமே எழுந்தது. சரிங்களா? ஸோ அதை பத்தியான ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் தான் இன்றைய காணொலி இருக்க போது. அடுத்து யாருக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற அனலைஸும் பார்க்க போறோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப அதாவது 10ஆம் வகுப்பு தரத்துல மாவட்ட வாரியாக வேகன்சி பாத்தீங்கன்னா ஒரு 30-40 தாண்டாது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சென்னையிலேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகன்சி கிடையாது. அப்போ வெகு சொற்ப எண்ணிக்கையில தான் இந்த 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே கம்யூனிட்டி வைஸா பிரிச்சும் போது ஸ்பிளிட் அப் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிசிக்குன்னா பிசி ஜென்ரல்லே ஒரு வேகன்சி 2 வேகன்சி, பிசி முஸ்லீமுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதே போல பிசி விமன் எஸ்டிடி வீடோ ஒரு வேகன்சி, இந்த மாதிரி ஒரு சொற்ப எண்ணிக்கையில தான் இருந்தது. சரிங்களா? ஸோ இதை நீங்க உள் வாங்கிக்கணும். சரிங்களா? எல்லாருமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனா வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தானே. ஸோ அது நம்ம உங்க மாவட்ட வாரியாக உங்க நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த எண்ணிக்கையில நம்ம போட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அது ஆதரவற்ற விதவை டிஸ்ட்ரிக்ட் விடோ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கம்மியா இருக்கு. மற்றபடி அனைத்து தரப்பினருக்குமே கட் ஆஃப் ரொம்ப ஹையா தான் இருக்கு. எதிர்பார்த்ததை விட கட் ஆஃப் ஹையா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால கட் ஆஃபும் அதிகமா இருக்கு. எல்லாரும் ஒரு சாரார் என்ன நினைக்கிறீங்க, குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியுது. அப்படிலாம் இல்லை, நல்லா படிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா இதுக்கு 2022 வச்சு பண்ண கொஸ்டினை கம்பேர் பண்றப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஈஸியான ஒரு கொஸ்டினை நம்ம பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்க படிச்சிட்டாலே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாலே 170க்கு 150க்கு மார்க் மேல எடுக்கலாம். ஆனா அது சரியா பண்ணாது யார் தவறு? அது தீதும் நன்றும் பிரகார வரா, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். அப்ப நம்ம சரியா மார்க் எடுக்காம விட்டுட்டு இப்ப புலம்பி தவிகள்ல எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாதுங்க. சரிங்களா? அப்ப நம்ம நீங்க யாருமே நான் 200% படிச்சேன், 300% நல்லா படிச்சேன், எனக்கு கிடைக்காம பொருள் இல்லை. நிறைய பேருக்கு என்ன, அது அவங்க எதிர்பார்த்த விட அதிகமா தான் மார்க் வந்திருக்கு. ஏன்னா ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இதை விட ஒரு எக்ஸாம்ல 10ஆம் வகுப்பு தரத்துல ஈஸியா நீங்க கொஸ்டினே பார்த்துருக்க முடியாது. அப்போ அதுல மார்க் எடுக்காது, நம்மளுடைய தவறு நம்ம உள்வாங்கிட்டு அடுத்து வர தேர்வுக்கு தயாராகிறது தான் ஒரு சால சிறந்த ஒரு முடிவா எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம வரலையே ஆதங்கப்படுறதை விட சரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நம்ம கொஸ்டினை கம்பேர் பண்றப்போ நல்ல மார்க் தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டா நமக்கு தந்தமா ரிசல்ட் வரத்தான் போகுது அப்படின்னு உங்க கண்முனே தெரியுது. இப்ப ரிசல்ட் போனவங்கன்னா என்னன்னா அவ்வளோ எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்கதான் பாத்தீங்கன்னா இப்ப 170க்கு 158, 59, 160 அந்த ரேஞ்சுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும், உங்களை மாதிரிதான் அவங்களும் படிச்சிருப்பாங்க. என்ன நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் அவங்கள ஒரு வெற்றியை நோக்கி அழைத்து சென்றிருக்கு. சரிங்களா? சோ அதனால யாருமே ஆதங்கப்படங்கவோ இல்ல சோகமா இருக்கிறது வேலையே கிடையாது. சோ நமக்கான ரிசல்ட், உங்களுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கிற ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. அப்போ இதன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் நம்ம நிறைய எஃபோர்ட் போடணும். ஏன்னா அவங்களும் சம காலத்தவர்கள் தான். உங்களை போலதான் படிச்சவங்க. அவங்க என்ன அவங்களோட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சிருப்பாங்க, நீங்க அதை படிக்கல. நீங்களும் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்க பேரும் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதனால இன்னமும் நீங்க யோசிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். இன்னும் ஏப்ரல் 25 குரூப் 4 நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்புறம் ஜூலைல குரூப் 2 வரப்போகுது. மறுபடியும் கோர்ட் எக்ஸாம் இப்போக்குள்ள வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வரவு நம்ம இப்ப இருக்கிறத நம்ம சொல்லலாம். குரூப் 4ம் குரூப் 2 வருது. வேற ஏதாவது பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் ஊடால வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருடம் குரூப் 4ல ஏற்கனவே தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாங்க ஒரு 50,000க்கு மேற்பட்ட காலி பணிகளை நாங்க நிரப்ப போறோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த வருடம் குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேல கூட நம்ம காலி பணிகளை எதிர்பார்க்கலாம். சோ நம்ம பாத்தீங்கன்னா அது டிஃபைன்டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிரூபிக்கப்பட்ட வெற்றி. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப பாஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள ஒருத்தர் தான், உங்க சொந்தக்காரங்கள உங்க ஊருக்காரங்கள தான் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு சக்சஸ் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதையே நம்ம மறுபடியும் பண்றது ஈஸியான வேலை தான். அப்ப என்ன ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸ்
இது 2 இருந்தா நீங்களும் அந்த வேலையை வாங்கலாம். ஸோ அதுக்கு உண்டான என்ன வழியோ நீங்க வந்து இனிவரும் காலங்களை பண்ணுங்க. அடுத்து எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் அதுல உங்க பேர் இருக்கிற மாதிரி நினைச்சு வந்து இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இது ஒரு நல்லதொரு முடிவா இருக்கும். சரிங்களா? இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப ப்ரியாரிட்டி 1 அப்படின்னு ஒரு சில மாவட்டத்துக்கும், ஒரு சில மாவட்டத்துக்கு ப்ரியாரிட்டி 5, ஒரு சில மாவட்டத்துக்கு ப்ரியாரிட்டி 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நோட்டிபிகேஷன்ல அவங்க மென்ஷன் பண்ணல. சரிங்க, எல்லாருக்கும் நான் இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ப்ரியாரிட்டி 1ல வந்து யாரு ஹை மார்க்கோ அவங்களுக்கு தான் வேலை அந்த மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டி 6ல வந்து யாரு ஹை மார்க்கோ அவங்க தான் அந்த வேலை வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனால வந்து இதுல ஒரு குழப்பம் வேணா அது அவங்க கோர்ட் நிர்வாகம் எடுத்த முடிவு. ஸோ இது நம்ம வந்து எதுவும் பதில் சொல்றதுக்காவது என்ன சொன்னா கருத்து சொல்றதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, வெற்றி பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெற்றி பெற்றலுக்கு அடுத்த கட்டமா இன்டர்வியூ எப்படி ப்ராசஸ் எப்படி வந்து அட்டன் பண்ணணும், அதுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க இனி வரும் காலங்களில் வரப்போகுது. ஸோ இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக வந்து ஓஏ கல்வி எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.